வணக்கம். சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஹாங்கி L5 வாகனத்தை தனிப்பட்ட முறையில் சொந்தமாக பெற்ற உலகின் முதல் நபராக மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் விளங்குகிறார். இன்று காலையில் மலேசியாவிற்கான சீன தூதர் ஓயாங் யூஜிங்கிற்கு பேரரசர் பேட்டி வழங்கினார். அப்போது அந்த ஆடம்பர சேடான் காரை சீன தூதர் ஒப்படைத்தார். FAW குழுமம் உற்பத்தி செய்த ரெட்ரோ வடிவமைப்பு கொண்ட அந்த காரை சீன அரசாங்கத்தின் முக்கிய தலைவர்கள் அரச தந்திர நிகழ்வுகளில் பயன்படுத்தி வருகின்றனர். மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இருவழி உறவுகள் மற்றும் இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் குறித்து விவாதிக்கும் வகையில் சீன தூதருடனான சந்திப்பு அமைந்ததாக இன்று தமது சமூக வலைதள பக்கத்தில் சுல்தான் இப்ராஹிம் பதிவிட்டுள்ளார். மலேசியா மற்றும் சீனாவுக்கும் இடையிலான அரச தந்திர உறவுகள் குறித்த தமது கருத்துக்கள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிய வேண்டிய தேவைகள் குறித்தும் பேரரசர் வலியுறுத்தினார். முக்கிய பொருளாதார வல்லரசாக திகழும் சீனா மலேசியாவுக்கான மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் திகழ்கிறது. மலேசியாவில் மேலும் அதிகமான சீன நிறுவனங்கள் முதலீடு செய்யும் என்பதோடு இதன் வழி நாட்டில் அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக முடியும் என்றும் சுல்தான் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். நாகோர்மிங் போன்ற முட்டாள் அமைச்சர்களால் தான் பொருளாதாரம் வீழ்ச்சியடைகிறது, புறக்கணிப்பு இயக்கத்தால் அல்ல என ஆவேசமாக கூறியிருக்கின்றார் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால். நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் காட்டமாக ஒரு வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார் அவர். பிறரின் தூண்டுதலால் சீக்கிரம் ஈர்க்கப்படாதீர்கள். நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்க அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் தேவை. புறக்கணிப்பு இயக்கத்தால் உள்ளூர் தொழிலாளிகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக நேற்று பதிவிட்டிருந்தார் நாகோர்மிங். அதற்கு பதிலடியாக இப்படி கூறியிருக்கின்றார் அக்மால். நஜீப் பிரதமராக இருந்த காலத்திலும் புறக்கணிப்பு பிரச்சாரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, ஆனால் பொருளாதாரம் பாதிப்படையவில்லை எனவும் அக்மால் கூறியுள்ளார். Nyataan daripada YB Menteri dengan komen. Saya nak tanya YB dengan komen. Jadi kamu nak nyatakan kempen boykot ni akan merosakkan ekonomi negara. Zaman Najib dulu dengan komen, kamu dengar ni. Zaman Najib dulu, kita dah jalankan kempen boykot macam biasa. Ekonomi naik macam biasa. Naik dengan bagus. Tetapi hari ni kamu nak salahkan orang yang boykot sebabkan ekonomi negara teruk. Sebenarnya ekonomi negara ni teruk sebab ada menteri macam kamu yang bodoh. Shame on you. அண்மையில் KK மார்ட் அல்லா காலுரை விவகாரத்தில் அந்த கடைக்கு எதிராக புறக்கணிப்பு இயக்கத்தை மேற்கொண்டார் அக்மால். அதே காலகட்டத்தில் 3 கடைகளில் பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி ராயாவுக்கு பாலே கம்போங் சென்றபோது அடாவடி கும்பல் ஒன்றால் தனது வீடு நாசப்படுத்தப்பட்டதாக பதிவு ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அதனுடன் நாசப்படுத்தப்பட்ட வீட்டின் படத்தை அவர் வெளியிட்டதோடு அந்த நாச வேலையை செய்த கும்பலையும் அவர் அடையாளம் கண்டிருப்பதாக கூறியுள்ளார். அது வேறு யாரும் கிடையாது, அவர் வளர்த்து வரும் 10 குறும்புக்கார பூனைக்குட்டிகள் தான். அந்த 10 பூனைக்குட்டிகளும் சமையல் அறையில், உடற்பயிற்சி பொருட்கள் வைத்திருக்கும் அறையில் மற்றும் பூச்சாடி ஒன்றிலும் ஒளிந்திருந்த போது கையும் களவுமாக பிடிப்பட்டதாகவும் அமைச்சர் நகைச்சுவையாக பதிவிட்டுள்ளார். ராயாவிற்கு கம்போங்கிற்கு அழைத்துச் செல்லப்படாத அதிருப்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் பூனைகள் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளன. இதனிடையே ஒரு வீட்டையே தலைகீழாக மாற்றிவிடும் பூனைகளின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். எனவே வெகு தொலைவிற்கு செல்லும் போது, குறிப்பாக பண்டிகை காலத்தில் வீட்டில் இருக்கும் வளர்ப்பு பிராணிகளை மறந்துவிட்டு சென்று விடாதீர்கள் என தனது பதிவில் ரஃபீசி பொதுமக்களை நினைவுறுத்தியுள்ளார். நோன்பு பெருநாள் விடுமுறையில் கிளாந்தானுக்கு சென்றவர்களில் பலர் தலைநகர் திரும்பிக் கொண்டிருப்பதால் லிபிஸிலிருந்து ராவ் நோக்கி வரும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ராவ்பில் பக்காண்டோங்கிலிருந்து கம்போங் சம்பாலிட் வரை சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்ட போதிலும் பிரதான லிங்காரான் தங்கா உத்தாமா பைபாஸ் ராவ் சாலையில் வாகனங்களின் போக்குவரத்து சுமூகமாக இருப்பதாக அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது.
போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இன்று காலை 7 மணி அளவில் தாமும் தமது குடும்பத்தினரும் கிளாந்தான் கோத்தாபாருவிலிருந்து வெளியேறியதாக 40 வயதுடைய வாகன ஓட்டுநர் ஐமான் ஷாகிர் அஹ்மத் கூறினார். நாளை வேலை என்பதால் இன்று காலையில் விரைவாகவே திரும்ப முடிவு செய்ததாகவும், ஆனால் காலையிலேயே அதிகமானோர் திரும்ப தொடங்கிவிட்டதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியவில்லை என 37 வயதுடைய கைருல் ஃபஸ்லி ஹமிடூன் தெரிவித்தார். தலைநகரில் வெளிநாட்டினர் அதிகமாக நடமாடும் பகுதிகளில் இன்று கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர். பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரம், ஜலான் சிலான், கோத்தாராயா, புக்கிட் பின்தான், சௌக்கீட் மற்றும் தலைநகரை சுற்றியுள்ள சில பகுதிகளிலும் சோதனை மேற்கொண்டதாக மலேசிய குடிநுழைவுத்துறையின் தலைவர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கோலாலம்பூர் வசதியான மற்றும் பாதுகாப்பான இடமாக இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதனிடையே ஆவணமற்ற சட்டவிரோத குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தும் முதலாளிகள் போன்ற குடிநுழைவு சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அதோடு முறையான ஆவணங்கள் இல்லாத எந்த வெளிநாட்டவருடனும் சமரச பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் எச்சரித்திருந்தார். குவாந்தான் மாவட்டத்தில் 2 இடங்களில், குறிப்பாக பொழுதுபோக்கு மையங்களுக்கு அருகே போதைப்பொருள் கலந்ததாக நம்பப்படும் ஜூஸ் கப் மற்றும் பேக்கெட்டில் விற்கப்பட்டதை போலீசார் முறியடித்தனர். குவாந்தானில் நள்ளிரவு மணி 12:10க்கு பிறகு பஹாங் மாநில போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த ஜூஸ்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ யஹயா உத்மான் தெரிவித்தார். 50 கப்களில் இருந்த போதைப் பொருள் கலக்கப்பட்டதாக நம்பப்படும் பல்வேறு வகையான 5273 கிராம் ஜூஸ் மற்றும் 70 பேக்கெட்டுகளில் இருந்த 17,900 மில்லி லிட்டர் ஜூஸ் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அவற்றின் மொத்த மதிப்பு 35,300 ரிங்கிட் ஆகும். இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 42 வயது ஆடவரிடம் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 39B பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக யஹயா உத்மான் கூறினார். இன்று தங்க விலை வரலாற்றின் உச்சத்தை எட்டியது. நேற்றைய தினத்தை ஒப்பிடுகையில் இன்று 1 கிராம் தங்கம் 359 ரிங்கிட்டாக நகை கடைகளில் விற்கப்பட்டது. அந்த வகையில் 7.9 கிராம் 1 பவுன் என்ற நிலையில் இன்றைய தங்க விலை 1 பவுன் 2836 ரிங்கிட்டிற்கு விற்கப்படுவதாக கில்லான் தங்க நகை கடையின் உரிமையாளரான NP ராமன் தெரிவித்தார். நேற்று 1 கிராம் 348 ரிங்கிட்டாக இருந்தது. நேற்றைய விலையை ஒப்பிடுகையில் இன்று 11 ரிங்கிட் அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். தங்க விலை மீண்டும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று வினவப்பட்ட போது, பொதுவாகவே தங்க விலையை அனைத்துலக சந்தைதான் முடிவு செய்வதாகவும் அதன் விலை அதிகரிப்பதும் குறைவதும் சந்தையை பொறுத்தே அமையும் என ராமன் கூறினார். சீனாவில் சாங்சிங் நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் ரோபோ போன்றே அசைந்து வாடிக்கையாளர்களுக்கு உணவுகளை பரிமாறி வரும் பெண் ஒருவரின் காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. மிஸ்டின் என்று அழைக்கப்படும் அந்த 26 வயது பெண் வாடிக்கையாளர்களை வரவேற்று தேநீர் ஊற்றி ரோபோ போலவே நடமாடுவது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளதோடு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பலரும் அவரை உண்மையான ரோபோ என்றே நினைக்கின்றனர். அதற்கு காரணம் கண் இமைக்காமல் ரோபோ போல அவர் நடந்து கொள்வதுதான். இதனிடையே தற்போது வைரலாகும் இவரின் காணொளி நெட்டிசன்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை பெற்று வருகிறது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.